வந்த மக்கள் தான் கூடுதல் காவடிகள் வந்து ஆடிக்கொண்டிருக்கு. உறவுகளை நான் உங்களுக்கு ஏற்றி பார்த்து நாங்கள் நிற்கிறது வெற்றாப்பாளையம் ஆலயத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு வைகாசி பொங்கலில் மிகவும் சிறப்பான முறையில் பொங்கல் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் காலை வேளையில் இந்த நிகழ்வை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இரவு நேரம் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் நடக்கிற சகல நிகழ்வை நீங்கள் பார்த்து மகளோடும் அதோட நம்மன்ற அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காணொலிக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓம் சக்தி கண்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்மன்ற அருள் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க காணொலியை ஃபுல்லாக பண்ணுங்கள். எல்லாருமே வந்து கைக்குள்ளத்தையிலே தூக்கி போட்டுருக்கிறாங்க. வந்து கூடுதலாக மக்களை நான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷத்துக்கு நாங்கள் ஆலயத்துக்கிட்ட போயிடலாம். வந்து அதெல்லாம் எங்கே போகிறீங்க நடந்து? கட்டாப்பில் அம்மன் கோயில். எத்தனை வருஷம் நடந்து போகிறீங்க பாத யாத்திரை? இது 3வது வருஷம். 3வது. எங்கே இருக்குது? உடையாரேட்டு. நான் இருக்கிற இடம் வந்து உடையாரேட்டு. காலையிலே இல்லை நேற்று விளக்கட்டிங்களா? நடக்க அதிகாலையில் 3:30 விளக்கிட்டேன். 2 வந்தீங்களா? நீங்கள் தனியாவோ? இல்லை, எங்கள் குடும்பமாக தான். குடும்பம் முன்னே போய் கொண்டு நானும் நாங்கள் பார்த்தனா 2 பேரும் காட்சி கொண்டு வர்றதை பார்க்கக்கூடிய இருக்குது. என்ன மாதிரி அப்போ இந்த பிரயாணங்கள் இருக்குது? இந்த காட்டுக்கெல்லாம் ஜானம் இருக்குன்னு இப்போ சொல்லி நம்ம இரவில் நடக்க முடியாதுன்னு சொல்லி அப்போ நீங்கள் இரவு வந்து நின்று வந்தீங்க? இல்லை, அப்படி ஒரு பிரச்சனையும் இது வரைக்கும் இருக்குது. இல்லை, யானை இருக்குது தான் இல்லைன்றது. ஆனால் அந்த வட்டாப்பில் அம்மன் திருவிழா நடக்கிற டைமில், இந்த பொங்கல் நடக்கிற டைமில் இது வரைக்கும் நான் அறியலை. இந்த 36-37 வருஷத்துக்கும் அப்படி ஒரு பிரச்சனை இருந்ததா நான் அறியலை. இந்த நோக்கம் என்னென்னு சொன்னால் அந்த அம்மன் அருளாக இருக்க வேணும் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் அபிப்பிராயம். நேத்தி வச்சு நடக்குறீங்க இல்லை ஒரு? நேத்தி வச்சு நடக்கும். நிறைவேறி. கொஞ்சம் சைட்டுக்கு வாங்க. வாகனங்கள் வந்து உண்மையில் எங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு உறுத்துது என்னென்னா, ஒரு நீங்கள் அந்த வேண்டின வரம் வந்து கிடைக்கணும். ஏதோ ஒரு வரத்தை நீங்கள் கேட்டுருக்குறீங்க, நேத்தியை வச்சுருக்கிறீங்க. எப்படியாவது காலையில் ஆட்டியும் தடியை ஊண்டியாவது நான் போகணுமென்று வாரீங்க. உண்மையிலே காலையில் வேதனையாக இருக்கு. எங்கேருந்து வாரீங்க? கண்டாவிலேருந்து வாரீங்களா? எப்போ வலிக்கிட்டீங்க? அங்கேருந்து நேற்று பிடிக்க 5 மணிக்கு வலிக்கிட்டீங்க. இப்போ இடையில இருந்து தான் வந்திருப்பீங்க நினைக்கிறேன். சரி, நீங்கள் எத்தனை வருஷமாக அப்படி பயணிக்கிறீங்க? இதான் முதல் தடவை. இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது? அம்மன் அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கட்டாயமானே? உங்களோட அனுபவம் எப்படி இருக்குது? நீங்கள் முதல் தடவையாக நடந்துருக்குறீங்க. முதல் அனுபவம் இந்த இதுக்கேற்ற மாதிரி மாறுபடுவோம், வித்தியாசமாக நடக்கலாம். இல்லை, நாங்களும் வந்து யோசிக்கிற நாங்கள் அடுத்த முறை நாங்களும் நடக்கணுமெண்டு. ஆனால் நடந்தால் தான் அதில் வேதனை தெரியும். வேணே நடக்கிற வெயிலுக்கு நடந்தபடியால் செருப்பு இல்லாமல் நடக்கிறாங்க. தொப்பளம் போட்டு வேணே. சரி அண்ணா, உங்களோட நீங்கள் கேட்ட ஒரு வரம் அம்மனால் நிச்சயமாக கிடைக்குமென்று எதிர்பார்க்குறோம். ரைட், ஓகே, நன்றிங்க. அம்மா வணக்கம். எங்கேருந்து நடந்து வாரீங்க? சைட்டுக்கு வாங்க, வாகனங்கள் வருது. எங்கேருந்து வாரீங்க? நீங்கள் எங்கேருந்து வாரீங்கன்னு சொல்லுங்கள். புதுக்குடியிலேருந்து நடந்து வாரீங்களா? ஒவ்வொரு வருஷம் போகிறீங்களா? இப்போ எத்தனை வருஷமாக போகிறீங்க? ஏழு வருஷமாக வாரீங்களா? அம்மன் வந்து உங்களை 7 வருஷமாக அழைச்சி கொண்டிருக்கிறேன்னு சந்தோஷம் தானே? நடந்து வர அனுபவம் எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கேண்ணே. சரி அம்மா, இப்படி இருந்தால் நடந்து போகலாம் வேணே. படம் ஏற்றி கொண்டு வரீங்கன்னா நேர்த்தி வச்சு கொண்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா எங்கேண்டு வாரீங்க? எங்கேண்டு வாரீங்க? கேப்பாப்பிலேருந்து பால் கூடமே கொண்டு வாரீங்க நேர்த்திக்கா? எடுக்கிறீங்களோ? எத்தனை வருஷம் சொன்னது? 3வது வருஷம். நீங்கள் வச்ச நேர்த்தி நிறைவேறிட்டோம். நம்பிக்கை அம்மாவிலே நம்பிக்கை இருக்கு. கடவுள் உங்களுக்கு செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கு. சரிங்கம்மா, உங்களை அந்த கப்பலையிலேருந்து பாருமா. எது அங்கே ஆமி போயிட்டு அடுத்தது? ரைட் ரைட், பெரிய கப்பல். பெரிய. சரி, ஓகே. வெற்றாப்பில் சந்திக்கு வந்துட்டோம். வெற்றாப்பில் சந்தியில் பாதுகாப்பு வந்து பலப்படுத்திக்கலாம். புதுசாக வந்து கூடுதலாக இந்த இடத்துல
வாகன பார்க்கும் மோட்டார் பைக்கில் பார்க்கும் இதில் உருவாக்கியிருக்கணும். வாகனங்களை திருப்பி இப்படி நான் உள்ளுக்கு எந்த வாகனத்தையும் விடல பாருங்கள். இந்த பகுதிகளில் வாகனங்களை இதுக்குள்ளாலே விடினோம். எங்கள் பக்கம் விடல வாகனங்களை இங்கே மோட்டர் பைக்கு தான் போகணும் உள்ளுக்கு. என்ன இந்த ஒரு வாகனங்களை இங்கே அனுமதிக்கல. நியமனத்துடன் நடக்க வேண்டிய போது அவங்க கோயிலே தங்கிட்டாங்க. அந்த மற்ற கோயில் வந்து பஸ் தரிப்பிடம் வச்சிருக்கணும். பஸ் தரிப்பிடத்தில் நிறைய மக்கள் பஸ்லேயே வந்து கொண்டிருக்கிறது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. கூடுதலான மக்கள் நடபவனியாக வரையணும், நிறைய மக்கள் பஸ்ஸில் வரையணும். இதில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு ஒட்டகம் வச்சிருக்கணும். கண்டு கடைகள், பழக்கடைகள் பாருங்க எப்படி இருக்கு. உடுப்பு கடைகள், செருப்பெல்லாம் கழட்டிட்டான். தூரம் தான். உள்ளுக்கு போகிற இன்ட்ரோ வச்சிருக்கணும். இதிலேருந்து இதுக்கு வந்து இதுக்குள்ளே எந்த வாகனங்களும் போயிடாது. மணிக்கடைகள், கடைகள் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. இதில் ஒரு ஆலயத்தின் முகப்பொண்டு வச்சிருக்கணும் பாரு. நினைக்கிறேன் நேற்றிலிருந்து இந்த இடங்கள்லாம் வந்து ஒழுங்குபடுத்தி இதை நடந்து கொண்டிருக்கேன் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் ஆலயத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். நினைக்கிறேன் போன முறையை விட இந்த முறை வந்து கொஞ்சம் கூடுதலான க்ரௌட்டாக இருக்குது. காலமே கடைகள் எல்லாம் வந்து கூடுதலான கடைகள் எல்லாம் வந்து இருக்கு பாருங்க. இந்த பகுதிகளில் வந்து பின்பக்கம் நேற்று நடந்து வந்த மக்கள், வந்து நேற்று இன்றைக்கெல்லாம் வந்து ஆலயத்தை வந்து நெருங்கின மக்கள் எல்லாம் வந்து கூடுதலாக இந்த இடத்துல இருக்கிறாங்க. வந்து பாயலை போட்டுருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். காலமே வந்து நிற்க இடம் இல்லாத அளவுக்கு சனம் வந்திருக்கு. ஆலயத்துக்கிட்ட நாங்கள் நெருங்கிட்டோம். நான் நினைக்கிறேன் நைட்டுக்கு வந்து இந்த இடம் வந்து ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஆலயத்தின் பின்பக்கம் நாங்கள் வந்துட்டோம். நிறைய மக்கள், நான் நினைக்கிறேன் ஏற்கனவே நடந்து வந்த பக்தர் எல்லாம் வந்து இந்த பகுதிகளுக்காக இருக்கணும். இல்லாத கட்டத்திலெல்லாம் இருக்கணும். வந்த மக்கள் தான் கூடுதலாக இருக்கிறாங்க. ஆலய திருப்பணி காரியாலயம் இங்கு அர்ச்சனை அருகாமையை அறிந்திருக்கிறோம். திருப்பணி நிதி சென்றுள்ள ஐயர்கள் இங்கே ஆலயத்தில் அமைந்திருக்கின்ற அர்ச்சனை இப்படி கர்மகுருக்கள் சேர்ந்து இயங்கிக் கொண்டுள்ளது என்பதை அறிவிக்கிறோம். இந்து சமய கலாச்சார அலுவலர்கள் திணைக்களம் விடுகின்ற அறிவித்தல், முல்லைத்தீவு வட்டாப்பளை கண்ணகியம்மன் ஆலய பொங்கல் பெருவிழாவை முன்னிட்டு முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் இந்து சமய கலாச்சார அலுவலர்கள் திணைக்களம் நடாத்துகின்ற புத்தக கண்காட்சி மற்றும் புத்தக விற்பனை நிகழ்வு சிறப்புற இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த
இந்து சமயம் சார்ந்த நூல்கள், இலங்கை தமிழர் வரலாற்று நூல்கள், இந்து கதை களஞ்சிய தொகுதிகள், கந்த புராணம், கரிய புராணம், திருவிளையாட புராணம் போன்ற நூல்கள் இளஞ்சிறார்களுக்கு நிதிகளை செலுத்தி பெற்றுகின்ற பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் அறிய தருகின்றோம். அதனைத் தொடர்ந்து இங்கே காணிக்கை கரும பீடம், அரிசிறை கவுண்டர்கள் என்பன தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எனவே இவற்றை நீங்கள் கூடுதலான பொங்கல்கள் நடைபெறுது, பொங்கல் நிகழ்வுகள். அந்த பொங்கல் நிகழ்வை தான் அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இரவைக்கு வந்து தீமிரிக்கிற அந்த வைபவம் இருக்குது. அது இந்த இடத்துல தான் நடக்கும். அதையும் நாங்கள் உங்களுக்கு நைட்டுக்கு இரவைக்கு எடுத்து காட்டுறதுக்கு இருக்கிறோம். சரி, நாங்கள் இப்போ பொங்கல் பகுதியை எடுக்க போகிறோம். பொங்கல் எல்லாம் நடக்குது பாருங்கள். நாங்களும் பொங்கல் வேண்டி சாப்பிடலாம் நினைக்கிறேன். இந்த இடத்துல பொங்கல்கள் குடிக்கலாம். இலை இருந்தால் வேண்டலாம் நினைக்கிறேன். இலையும் இல்லை. வந்து பொங்கல் கொடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் சில இடத்துல இப்போ பொங்கல்கள் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. காவடிகள் வந்து ஆடிக்கொண்டிருக்கணும் பாருங்க. மகரவண்ணா ஒன்னா வழி நடந்து இந்த பகுதியில் வந்து படையல் இந்த இடத்துலாம் செய்யணும். இடத்துல தீபம் ஏற்றி வழிபடுறதா நாங்கள் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தான் தீபங்களை ஏற்றி வந்து வழிபடினோம். வந்து பாருங்கள்,
கூடுதலாக பால்குடம் ஏந்தி வார மக்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. உள்ளுக்கு வந்து நேர்த்தி கடனுக்காக நிறைய மக்கள் வந்து பால்குடனை ஏற்றி கொண்டு வரையினோம். இதில் வந்து பால்குடம் இருக்கிற கூடுதலான மக்களை தான் நாங்கள் பார்க்குறோம். நேர்த்தி கூடுதலாக வந்து இந்த இடத்துல தான் நடக்கிற பாருங்க. நேர்த்தியில் வந்து நோய் செய்யணும். ஆம்புலன்ஸ் வந்து பாதுகாப்பு வாகனங்கள் இதில் நிறுத்தி வச்சிருக்கு பாருங்க. இதில் வந்து கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்குது. புல் கண்காணிப்பு ஒரு வாகனம் தான் இந்த வாகனம். பிரதான வீதிக்கு அண்மையாக அந்த காவடி ஏற்றிவிடம் அமைக்கப்பட்டது என்பதையும் அவ்விடத்தில் காவடி பார்க்கக்கூடிய பட்ஜெட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உங்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். அதுவரை ஆலய உள்ளாக்கினே விநாயகர்
தீயணைப்பு வாகனம் வந்து தயார் நிலையில் இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் உடனடியாக தீயணைப்பை வந்து சேர்த்து வந்து நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறேன். இப்போ 10:30 ஆகுது நினைக்கிறேன் டைம். கூடுதலான பக்தர்கள் வந்து ஆலயத்துக்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறோம். காலமே எப்படி இருந்தால் நைட் எப்படி இருக்கணுன்றதை நீங்கள் பாருங்கள். அடுத்த ஆலயத்துக்கு வராத நீங்கள் இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். அம்மாண்ட அருள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அம்மன்ட்ட பார்த்துட்டு இப்படியே விட்டுடாங்க. ஓம் சந்தி வெற்றாப்பிள்ளை அம்மன் என்று சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நிச்சயமாக உங்களுக்கு இந்த அருள் அம்மன்ட்ட அருள் கிடைக்கும். பாருங்கள், சின்ன பிள்ளைகள் எல்லாம் தூக்கி கொண்டு வரினோம், கை குழந்தைகளையும் தூக்கி கொண்டு தான் வரினோம். கடைகள் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. கச்சாங்கடை, ஐஸ்கிரீம் கடை, என்ன பொருள் வேண்டணுமோ அந்த அவ்வளோ பொருளும் இங்கே இருக்குன்னு நாங்கள் பார்க்குறோம். பாருங்க, அடித்து பிடிச்சி எல்லாம் விற்கினாங்க. இப்போவே நல்ல வியாபாரம் போய்க்கொண்டு இருக்குது. இனி இரவைக்கும் நல்ல வியாபாரம் போகும்னு தான் நினைக்கிறேன். வந்து ஆலயத்தின்